சரி, வாங்க விஷயத்துக்கு போலாம். நம்ம எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு ஆசை இருக்கும், இல்லையா? ஆனா, என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த மாற்றம் மட்டும் ஏனோ நிலைக்கிறதே இல்ல. அந்த ஒரு விரக்திய போக்க ஒரு தெளிவான வழிகாட்டுதல பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பயணத்தை நாம தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு அடிப்படை உண்மைய முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இது அவசரப்படுறதுக்கான விஷயம் இல்ல. பொறுமையா ஆனா உறுதியா முன்னேறி போறது தான் முக்கியம். இந்த எண்ணம் நமக்கு ஒரு யதார்த்தமான ஊக்கமான தொடக்கத்தை கொடுக்கும். இதுதான் இந்த முழு திட்டத்தோட மையக்கரு. பயங்கரமான தீவிரத்தை விட தொடர்ச்சியா செய்யறது தான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் நாம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் தான் காலப்போக்குல ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை உருவாக்கும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிங்க. நீங்க தப்பே செய்யக்கூடாதுன்னு இந்த திட்டம் சொல்லல. அதோட நோக்கம் அது இல்ல. ஒவ்வொரு நாளும் நேத்தை விட இன்னைக்கு ஒரு படி முன்னேறினா போதும். அதனால சின்ன சின்ன தவறுகளை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க முன்னேற்றத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க. இதோ பாருங்க, நம்மளோட 6 மாச பயணம் இப்படிதான் இருக்க போகுது. ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கு. விழிப்புணர்வோட ஆரம்பிச்சு நம்ம பயணத்தை திரும்பி பார்க்கறதுல முடிக்க போறோம். இந்த ஒவ்வொரு படியும் உங்கள மெதுவா ஆனா ரொம்ப உறுதியா மாத்தும். சரி, 2 மாசம் இது பவுண்டேஷன் போடுற நேரம். எடுத்த எடுப்புல பெரிய பெரிய செயல்கள்ல இறங்கறதுக்கு பதிலா நம்மள பத்தி நாம நேர்மையா ஆராய்ஞ்சு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கி வைக்கிறதுல தான் நாம கவனம் செலுத்த போறோம். முதல் மாசம் முழுக்க முழுக்க உங்கள பத்தி நீங்களே தெரிஞ்சுக்க போறீங்க. உங்க உண்மையான இலக்குகள் என்ன, எது உங்கள முன்னாடி போக விடாம தடுக்குது, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் கண்டுபிடிச்சு ஒரு தெளிவான திட்டத்தை உருவாக்குறது தான் இந்த மாசத்தோட முக்கியமான வேலை. இப்போ நீங்களே உங்களை கேட்டுக்க வேண்டிய ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கேள்வி இது. உங்க நேரம் எங்க போகுது, உங்க எனர்ஜி எங்க வீணாகுது? இதுக்கு மட்டும் நேர்மையாத பதில கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான். 2வது மாசத்தோட குறிக்கோள் ரொம்ப சிம்பிள். புதுசா நல்ல விஷயங்களை சேர்க்கறதுக்கு முன்னாடி பழைய கெட்ட விஷயங்களை தூக்கி எறியணும். தேவையில்லாத பழக்கங்களையும் பொருட்களையும் குறைக்கும் போது நல்ல விஷயங்கள் உள்ள வர்றதுக்கு தானாவே இடம் உருவாகும். இந்த கொள்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். சில விஷயங்களை சேர்க்கறத விட சில விஷயங்களை நீக்கிறதுல தான் அதிக சக்தி இருக்கு. சில சமயம் புதுசா ஒன்ன கத்துக்கிறத விட ஒரு கெட்ட பழக்கத்தை விடுறது நமக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும். இப்போதான் நாம ஆக்ஷன்ல இறங்க போறோம். நாம திட்டம் போட்ட விஷயங்களை எல்லாம் செயல்படுத்தும் கட்டத்துக்கு வந்தாச்சு. இதுதான் கட்டுமான பகுதி. இங்கதான் நம்மளோட தொடர்ச்சியான முயற்சி ஒரு முக்கிய பங்கு வகிக்க போகுது. 3வது மாசம் நமக்கு எனர்ஜியே இல்லாதப்ப கூட தொடர்ந்து செயல்படுறது எப்படின்னு கத்துக்க போறோம். சரியான உணவு, நேர மேலாண்மை, இது மூலமா நம்ம ஆற்றலை சீரா வச்சுக்கிட்டா இந்த பயணத்தோட வேகத்தை குறைக்காம பாத்துக்கலாம். இது ஒரு அருமையான கருத்து இல்லையா? எப்பவாவது ஒரு தடவை ரொம்ப தீவிரமா முயற்சி பண்றதை விட தினமும் திரும்ப திரும்ப செய்யக்கூடிய சின்ன சின்ன பழக்கங்கள் தான் உண்மையான மாற்றத்தை உருவாக்கும். இது நிலைத்தன்மையோட முக்கியத்துவத்தை திரும்பவும் நமக்கு ஞாபகப்படுத்துது. நம்ம உடல் ஆரோக்கியமும் நிதி ஆரோக்கியமும் ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டது. இந்த மாசம் இந்த 2 ஏரியாலையும் நம்ம ஒழுக்கத்தை இன்னும் வலுப்படுத்த போறோம். இந்த ரெண்டும் சேர்ந்து நம்ம வாழ்க்கையில ஒரு ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும். இது ஒரு பொன்மொழி மாதிரினே சொல்லலாம். நம்ம முன்னேற்றத்தை நாம தொடர்ந்து கண்காணிக்கிறது ரொம்பவே முக்கியம். அப்போதான் நம்ம சரியான பாதையில தான் போறோமான்னு தெரியும். தேவைப்பட்டா சின்ன சின்ன மாற்றங்களும் செய்ய முடியும். இதுவரைக்கும் நாம செஞ்ச வெளிப்புற மாற்றங்கள்ல இருந்து இப்போ நம்ம கவனம் உள்ளுலகத்தை மேம்படுத்துறத நோக்கி நகரப்போகுது. ஏன்னா இந்த மாற்றங்கள் எல்லாம் நீடிச்சு நிக்கணும்னா இது ரொம்ப அவசியம். இந்த கட்டம் வெறும் பழக்க வழக்கங்களை உருவாக்குறது மட்டுமில்ல, நம்ம குணத்தை உருவாக்குறது பற்றியதும் கூட. பயத்தை நேருக்கு நேர் சந்திக்கிறது, புது விஷயங்களை கத்துக்கிறது, நம்ம செயல்களுக்கு நாமளே முழு பொறுப்பேத்துக்கிறது, இதெல்லாம் நம்ம மனநிலைய வேற லெவலுக்கு கொண்டு போகும். இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை மனசுல பதிய வச்சுக்கோங்க. மோட்டிவேஷன் வரும்னு காத்துக்கிட்டு இருக்காம ஒழுக்கத்தோட செயல்படுறது, சாக்கு போக்கு சொல்லாம பொறுப்பேத்துக்கிறது, இதுதான் மன உறுதிய வளர்க்கறதுக்கான ஒரே வழி. இறுதி மாதம் நம்ம பயணத்தை வெற்றிகரமா முடிச்சு அடுத்த கட்டத்துக்கு தயாராக வேண்டிய நேரம். நாம என்ன கத்துக்கிட்டோம், எங்க ஜெயிச்சோம், எங்க சறுக்கணும்னு யோசிச்சு அடுத்த பயணத்துக்கு இன்னும் பெரிய இலக்குகளை நாம நிர்ணயிக்கணும். உங்க பயணத்தோட கடைசியில இந்த கேள்விய நீங்களே கேட்டுக்கோங்க. இது வெறும் இலக்குகளை அடைஞ்சது பத்தினது இல்ல. இந்த 6 மாச பயணத்துல நீங்க எப்படிப்பட்ட ஒரு நபரா உருமாறியிருக்கீங்க என்பதே பற்றியது. சரி, இப்போ இந்த முழு பயணத்தோட ஒரு சுருக்கமான பார்வையா பார்க்கலாம் வாங்க. பாத்தீங்களா, நம்ம முன்னேற்றத்தோட ஓட்டம் இப்படிதான் இருக்கு. தெளிவுல ஆரம்பிச்சு பிரதிபலிப்புல முடியுது. ஒவ்வொரு படியும் அதுக்கு அடுத்த படிக்கான அடித்தளத்தை அமைக்குது. இந்த வரிசைய கரெக்டா பின்பற்றுறது உங்க பயணத்தை ரொம்ப எளிதாக்கும்.
இந்த முழு விளக்கத்தோட மிக முக்கியமான செய்தி இதுதான். ஒரே நாள்ல வாழ்க்கைய மாத்தணும்னு நினைக்காதீங்க. அதுக்கு பதிலா தினமும் ஒரு சின்ன அடி எடுத்து வச்சா போதும். அந்த தொடர்ச்சியான முயற்சி மட்டும்தான் உங்களுக்கு தேவை. இந்த ஒரு சக்தி வாய்ந்த சிந்தனையோட இதை முடிச்சுக்கலாம். முன்னேற்றம்ங்கிறது ஒரு பயணம், அது ஒரு இலக்கு இல்ல. அதனால மெதுவா ஆனா உறுதியா உங்க பயணத்தை தொடங்குங்க. உங்க சொந்த மாற்றத்துக்கான கதையை எழுத இதுதான் சரியான நேரம்.